Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss Computer Science 4th Unit, Chapter 12. Chapter name is Structured Query Language. We already discussed a few topics in this lessons. Let's see the remaining topic in this video. Let's see the next topic, DML commands. DML commands நான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா DDL commands யூஸ் பண்ணோம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், அப்டேட் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ண வேல்யூ நீங்கள் டெலீட் பண்ணணும்னா டெலிட்டிங் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்டேட்டிங் பண்ணால் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்சர்ட் கமெண்ட். ஸோ இன்சர்ட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் அதாவது ஒரு டேபிளில் ஒரு நியூ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சின்டாக்ஸ் பாருங்கள். இன்சர்ட் இன்டுன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ எந்த டேபிளில் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெராந்திசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேபிளினுடைய காலம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 காலம்ஸ் இருந்தால் 5 காலம்ஸ்னுடைய லிஸ்ட் இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த காலம்ஸை பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு செப்பரேட்டட் பை தி கமாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வேல்யூஸ்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பெராந்திசிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸ் இருக்குன்னா 5 காலம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணணும். வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு காலம்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூவும் அந்த டேட்டா டைப்ஸில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவும் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் see the example here. இங்கே பாருங்கள், இன்சர்ட் இன்டுன்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 காலம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஓகே, இந்த 5 காலம்ஸ்னுடைய நேம் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வேல்யூஸ்ன்ற கீவேர்டை கொடுக்குறோம். ஸோ இந்த வேல்யூஸ்ன்ற கீவேர்டை கொடுத்து ஸோ நம்ம வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணுறோம். அதாவது இங்கே 5 காலம்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த 5 காலம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காலம் அட்மிஷன் நம்பருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்குறோம். ஏன்னா அது இன்டீஜர் டைப்ன்றதுனால நம்ம அதை சிங்கிள் கோட்ஸில் டபுள் கோட்ஸில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஜெண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஸோ சிங்கிள் வேல்யூ தான் வாங்கும். அது எம்ஓ இல்லை எஃப்ஓ அப்படின்றத நம்ம கொடுக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல் என்ற கான்செப்ட் அது. ஸோ அதை நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ்ன்றது நம்ம 17ன்ற வேல்யூ இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் சென்னைன்றதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம வேல்யூ டைரெக்டாக கொடுக்கலாம். கேரக்டர் டைப்ஸ் ஸ்ட்ரிங்குனா நம்ம அந்த வேல்யூஸை பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இல்லைனா சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் அ கான்செப்ட். நெக்ஸ்ட் மறுபடியும் இங்கே பாருங்கள், ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சேம் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கமெண்ட்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிளில் ஒரு வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத SQL நம்ம பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see here. ஸோ நான் இப்போ ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நோட் பேடில் ஸோ அந்த இன்சர்ட் கமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்சர்ட் இன்டுன்ற கமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ நான் 2 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா STUDன்ற டேட்டா பேஸில் இருக்குது. அதனால் அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ண போகிறேன். லெட்ஸ் see that. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபோல்டர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம MySQLனுடைய கமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது எந்த ஃபோல்டர்ஸ்ன்றது. ஸோ அந்த ஃபோல்டரில் நம்ம இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணலாம். ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவில் லோக்கல் டிஸ்க் சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. லோக்கல் டிஸ்க் சியில் போனால் வேம்ப்ன்ற ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே போனோம்னா பின்ன்ற ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே MySQLன்ற ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம MySQLனுடைய கமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணோம். இப்போ அந்த ஃபைலினுடைய நேம் நான் k2
அதனுடைய எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கணும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூல்ன்றது தான் அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ அதனுடைய எக்ஸ்டென்ஷனை கொடுத்து ஜஸ்ட் சேவ்ன்றதை கொடுங்க. ஓகே, சேவ்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணலாம் எஸ்கியூல் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எஸ்கியூலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணுன்ற மெத்தட்ஸு. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கியூல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்கியூல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். எப்படி ரன் பண்ணலான்ற மெத்தடும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்ற கீவேர்ட் டைப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைலு எந்த லொக்கேஷன்ஸில் இருக்கோ அந்த லொக்கேஷனுடைய பாத்தை கொடுக்குறோம் C:. ஸோ ஃபார்வர்ட் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். ஸோ வேம்ப் என்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே பின் இருக்கும். பின் என்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே MySQL இருக்கும். MySQLக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா k2.sql. ஸோ அந்த ஃபைலினுடைய பாத்தை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணவே பாருங்கள். ஸோ கொரி இஸ் ஓகே 1 row affected. ஸோ செகண்ட் கொரி கொடுத்துருக்கோம். கொரி இஸ் ஓகே 1 row affectedன்றது சொல்லுது பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் 2 sets ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ அது இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நம்ம செலக்ட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். செலக்ட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் தான் நம்ம வந்து இப்போ 2 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்டு ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். டேபிளினுடைய நேமை இன்க்ளூட் பண்ணுறோம். டேபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு. ஸோ செமிகலன் வச்சு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள், ஸோ அந்த டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் டு இன்சர்ட் த வேல்யூஸ். லெட்ஸ் see the next method. நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிள்ஸில் இருக்க எல்லா ஃபீல்ட்ஸுக்கும் வந்து வேல்யூ வந்து ஆர்டராக கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் நம்ம அந்த வேல்யூனுடைய லேபிளை நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடி மெத்தடில் பார்த்தீங்கன்னா லேபிளில் இன்க்ளூட் பண்ணி வேல்யூ கொடுத்தோம். ஸோ இப்போ லேபிளை இன்க்ளூட் பண்ணாமல் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் எல்லா ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஆர்டராக கொடுக்க போகிறோம்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸோ சம் ஃபீல்ட்ஸுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஆர்டராக கொடுக்கல, நம்ம அன்ஆர்டராக கூட நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் கொடுக்கலாம். பட் செகண்ட் மெத்தடில் எல்லா ஃபீல்டுக்கும் ஆர்டராக வந்து நம்ம வேல்யூ இன்க்ளூட் பண்ணோம்னா இந்த மெத்தடை நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா K2ன்ற நேமில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து SQL எப்படி ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதை எப்படி ரன் பண்ணணுன்றது. சோர்ஸ் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஃபைலு எந்த லொக்கேஷன்ஸில் இருக்கோ அந்த லொக்கேஷன்ஸ்னுடைய பாத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், கொரி ஓகே 1 row affectedன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றது நான் முன்னே சொல்லியிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அந்த டேபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்றது. ஸோ அதனால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தா போதும். நம்ம தேர்ட் ரெக்கார்டு 103ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் 103 கார்த்திகான்ற ரெக்கார்ட்ஸு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் மெத்தட் டு இன்சர்ட் தி வேல்யூஸ் இன்சைட் தி டேபிள். லுக் அட் திஸ் அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் என்ற டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 4 ஃபீல்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம். 5th ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். ஏஜ்ன்ற ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணல. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஏஜ்ன்ற ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 17. சப்போஸ் இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணலை அப்படின்னா that will take the default value. ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 104th ரெக்கார்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி வந்து இன்சர்ட் ஆகுது அப்படின்றத ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிடுங்க. நான் K2ன்ற நேமில் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம் வாங்க. ரன் பண்ணுறதுக்கான மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் கொரி ஓகே 1 row affectedன்றது வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் நம்பர் 104ன்னு கொடுத்து ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்டு எப்படி இன்சர்ட் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸோ அந்த டேபிளினுடைய நேம் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஜ்ன்ற ஃபீல்டுக்கு வந்து வேல்யூ எதுவுமே கொடுக்கல. இங்கே பாருங்கள்
ஏஜ் என்ற ஃபீல்டு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணல. அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், பிளேஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணி அதுக்கு வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏஜ் என்ற ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேபிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஏஜ் என்ற ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனை வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனில் பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன கொடுத்தோம் அப்படின்னா 17 கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 17ன்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4th ரெக்கார்டுக்கு வந்து இன்சர்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ these are the method to insert the value into the table. Let's see the next command, delete commands. ஸோ இந்த delete commands யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த delete commands யூஸ் பண்ணி என்டையர் ரோவை தான் delete பண்ண முடியுமோ தவிர ஸோ ஒரு ஃபீல்டில் இருக்க வேல்யூஸை மட்டும் நம்மளால் delete பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் delete commands. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து delete பண்ணலாம் அப்படின்றத சின்டெக்ஸில் பார்க்கலாம் வாங்க. delete என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ எந்த டேபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஃப்ரம் டேபிள்னுடைய நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் வந்து ரிமூவ் பண்ண போறீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ற நேம் கொடுக்கணும். இங்கே வேர் என்ற கிளாஸ் யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ லெட்ஸ் see the example here. ஸோ இங்கே பாருங்க அட்மிஷன் நம்பர் 104 யாரோ, ஸோ அந்த ரெக்கார்டை நான் delete பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த ரெக்கார்டை delete பண்ணுறதுக்கு எப்படி delete பண்ணலான்ற கான்செப்டை சொல்கிறேன் பாருங்க. delete என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் எங்கே delete பண்ண போகிறோம், வேர். ஸோ அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 104 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ அந்த ரெக்கார்டை ஃபுல்லாகவே delete பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து SQL ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா delete கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து நோட் பேடில் கொடுக்காம டைரெக்டாக வந்து SQL வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் 104ன்னு இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து delete பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 104 என்ற ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து delete பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ முடிச்சுட்டு ஜஸ்ட் செமிகோலன் வச்சு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டு delete ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொரி ஓகே, 1 row affected. இப்போ நம்ம இந்த டேபிளை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 104 என்ற ரெக்கார்ட்ஸ் இருக்காது. ஸோ வியூ பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள்னுடைய நேம் ஸ்டூடெண்ட் செமிகோலன் வச்சு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இப்போ பாருங்க 104 என்ற அட்மிஷன் நம்பர்னுடைய ரெக்கார்ட்ஸ் நமக்கு டேபிளில் டிஸ்பிளே ஆக பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம delete கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் கிடையாது. ஸோ டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம delete பண்ணலாம். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். delete என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிளில் இருக்க டேட்டாஸை வந்து delete பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் செமிகோலன் வச்சு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் delete ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து கொரி ஓகே 3 row affected அப்படின்றத பாருங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து 3 rows இருந்துச்சு, அந்த 3 rows-ஐயும் delete பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு வந்து delete ஆயிடுச்சு அப்படின்றத செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ன்றதை கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தோடனே பாருங்க எம்டி செட் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இப்போ டேபிளில் இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா delete ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் டு delete all the records from the table. நெக்ஸ்ட் அப்டேட் கமெண்ட்ஸ். ஸோ அப்டேட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் இன்சர்ட் பண்ணியிருக்க ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃபீல்டில் இருக்க வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்டேட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 or more ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம் டேபிளில். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்றதை நம்ம சின்டெக்ஸில் பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see the syntax. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ எந்த டேபிளில் போயிட்டு நம்ம காலமில் இன்க்ளூட் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிற முடியும் அந்த டேபிளினுடைய நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு செட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம எந்த காலமில் வந்து நம்ம வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த காலம்னுடைய நேம் செட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அந்த காலமுக்கு நம்ம கொடுக்க போகிற நியூ வேல்யூவும் செட் பண்ணோம். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 காலமுக்கு வந்து வேல்யூ செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமாஸை யூஸ் பண்ணி காலமை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, காலம் ஆஸ் வெல் அஸ் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு வேர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணி ஸோ எந்த ரெக்கார்ட்ஸில் நீங்கள் வந்து நியூ வேல்யூ வந்து அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். லெட்ஸ் see the example here. அப்டேட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் போயிட்டு நியூ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஏஜில் 20 கொடுக்குறோம். ஸோ அந்த ஏஜ்ன்ற 20 பிளேஸ் பெங்களூர்னு எந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கோ ஸோ அந்த ரெக்கார்ட்ஸில் போயிட்டு
அந்த பர்சனுடைய ஏஜ் வந்து 20ன்னு சேஞ்ச் பண்ணும். லெட்ஸ் see the table here. இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன செக் பண்ணோம், பிளேஸ் என்ற காலம்ல பெங்களூர் எங்க இருக்குன்றத பார்க்கும். பிளேஸ் என்ற காலம்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர் என்ற வேல்யூஸ் எங்க இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்ல போயிட்டு ஏஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஏஜினுடைய வேல்யூ 17 இருந்துச்சு. நம்ம 17ன்றதை சேஞ்ச் பண்ணி 20ன்றதை அப்டேட் பண்றோம். திஸ் இஸ் த வே டு அப்டேட் தி ரெக்கார்ட்ஸ் இன் எ டேபிள்ஸ். ஸோ நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து SQLல எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see this example. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அப்டேட் கொரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ராகேஷ் என்ற நேமில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து பாண்டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பாண்டின்றதை சேஞ்ச் பண்ணி டெல்லின்ற நேம் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணலான்ற கொரிஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்டேட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த டேபிளில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிளினுடைய நேமு செட் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸோ எந்த ஃபீல்டில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டினுடைய நேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸில் பார்த்தீங்கன்னா டெல்லின்றதை அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த ரெக்கார்டில் நெக்ஸ்ட் வேர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணி எந்த ரெக்கார்டில் வந்து நான் வந்து பிளேஸ்ன்றது டெல்லின்னு சேஞ்ச் பண்ண போகிறேனோ ஸோ அந்த ரெக்கார்டை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா நேம் என்ற ஃபீல்டை யூஸ் பண்ணி நேம் என்ற ஃபீல்டில் ராகேஷ் என்ற நேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணி ஸோ அந்த ரெக்கார்டில் பிளேஸ்ன்றதுக்கு பாண்டிக்கு பதிலாக நான் டெல்லின்றதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் செமிகோலன் வச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணவே பாருங்கள் கொரி ஓகே 1 ரோ அஃபெக்டட்னு வருது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்றத ஜஸ்ட் செக் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுங்க. ஸ்டூடெண்ட்றதை கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே பாருங்கள் உங்களுக்கு ராகேஷ் என்ற நேமில் முன்னாடி பாண்டின்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் டெல்லின்றதை அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் டு அப்டேட் தி values inside the records. Let's see the next topic. There is some additional DDL comments. So let's see that one by one. So first பார்த்தீங்கன்னா alter comments. So alter comments யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டேபிள்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அடிஷ்னலாக ஒரு காலம் ஆட் பண்ணணும், இல்லை காலம்னுடைய நேமை பார்த்தீங்கன்னா ரீநேமிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஒரு டேட்டா டைப்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த டேட்டா டைப்ஸை சேஞ்ச் பண்ணலாம். டேட்டா டைப்ஸை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு காலம்க்கு வந்து நம்ம வந்து சைஸ் லிமிட்டை வந்து செட் பண்ணியிருந்தோம்னா ஸோ அந்த சைஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 காலம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் ஒரு பர்டிகுலரான காலம் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கு ஆல்டர் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த கமெண்ட்ஸில் பார்க்கலாம் வாங்க. லுக் அட் திஸ் கமெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது. அட்மிஷன் நம்பரு, நேமு, ஜெண்டரு, ஏஜ் அண்ட் பிளேஸ்ன்றது இருக்குது. ஸோ இது கூடவே நான் வந்து அட்ரஸ்ன்ற ஒரு ஃபீல்டை இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த ஆல்டர் டேபிளை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்டர்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆல்டர் டேபிள் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த டேபிளில் வந்து நீங்கள் வந்து ஆல்டர் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேமு ஸோ நீங்கள் வந்து அட்ரஸ்ன்ற ஃபீல்டை ஆட் பண்ண போகிறீங்க. அதனால் ஆட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி எந்த ஃபீல்டை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டினுடைய நேமு ப்ளஸ் டேட்டா டைப்ஸ். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து சைஸ் இன்க்ளூட் பண்ணணும்னாலும் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செமிகோலன் வச்சுட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணவே பாருங்க கொரி ஓகே 5th ரோ அஃபெக்டட் அப்படின்றது வருது பாருங்க. ஓகே, நவ் இப்போ இந்த காலம் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே பாருங்க இங்கே பாருங்க பிளேஸ் பக்கத்தில் அட்ரஸ் என்ற காலம் இன்க்ளூட் ஆயிருக்கு பாருங்க. பட் நம்ம ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணதுனால ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூஸும் இல்லாமல் நல்ன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் டு ஆட் தி ஃபீல்ட்ஸ் இன் எ ரெக்கார்ட்ஸ் பை யூசிங் ஆல்டர் கமெண்ட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்டர் என்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபீல்டை வந்து டேபிள் ஆட் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ இப்போ மாடிஃபை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஃபீல்டு வந்துடைய நேமையோ இல்லை வந்து டேட்டா டைப்ஸோ எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கான கமெண்ட்ஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஆல்டர் என்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆல்டர் டேபிள் என்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் வந்து நான் வந்து ஆல்ரெடி அட்ரஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த அட்ரஸ்னுடைய டேட்டா டைப்ஸை மென்ஷன் பண்ணேன், பட் அதனுடைய சைஸை மென்ஷன் பண்ணல. ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து மாடிஃபைன்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்ரஸ் என்ற ஃபீல்டில்
கேர்ன்ற டேட்டா டைப்ஸ் கூட சைஸையும் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணி ஜஸ்ட்டு செமிகோலன் வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு கொரி ஓகே 5 row affected அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் அ மெத்தட் டு மாடிஃபை தி ஃபீல்டு நேம் ஆர் டைப்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ரீநேம் என்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ரீநேம்ன்றதை யூஸ் பண்ணி டேபிளில் இருக்க ஃபீல்டுனுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பட் ரீநேம் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி டேபிள்னுடைய நேமை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்றது இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணலாம். டேபிள்னுடைய நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ரீநேம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேபிளில் இருக்க ஃபீல்டை வந்து சேஞ்ச் பண்ணால் ரீநேமுக்கு பதிலாக நம்ம வந்து சேஞ்சுன்றது கொடுக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து கொடுக்கலான்றத உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கிறவாங்க. லெட்ஸ் see this SQL commands. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 5th காலம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கான்டாக்ட்ன்றதை சேஞ்ச் பண்ணி நான் வந்து அட்ரஸ்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் ரீநேம் கீவேர்டு யூஸ் பண்ணாங்க. ரீநேம் கீவேர்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து சேஞ்சுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்டர் டேபிள்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த டேபிளில் போயிட்டு நீங்கள் வந்து ஆல்டர் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம் ஸ்டூடெண்ட் 1ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேபிளில் போயிட்டு சேஞ்சுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி எந்த ஃபீல்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டு கான்டாக்ட்ன்ற ஃபீல்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கான்டாக்ட்னு இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்டை என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணோம். நான் அட்ரஸாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனுடைய டேட்டா டைப்ஸு அதனுடைய சைஸையும் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செமிகோலன் கொடுத்து ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கொரி ஓகே அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம வந்து டேபிளை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 1ன்றது கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஃபீல்டு நேம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்னு முன்னாடி இருந்துச்சு, நம்ம அதை சேஞ்ச் பண்ணி அட்ரஸ்னு மாற்றிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அட்ரஸ்ன்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. Okay, this is the way to change the column field, okay, by using change keyword, not a rename keyword. Okay, இப்போ நம்ம வந்து rename keyword வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. Look at these comments. ஸோ இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து rename என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். ஆல்டர் டேபிள்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ எந்த டேபிளினுடைய நேமை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் 1ன்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேமை வந்து ஸ்டூடெண்ட் 1க்கு பதிலாக ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் அப்படி கொடுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட் 1ன்னு கொடுக்கல. ஸோ அதுக்கு ரீநேம் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே 1ன்றது ரெப்ரசென்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த கொரிஸ் முடிஞ்சதும் செமிகோலன் வச்சுட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கொரி ஓகே 0 rows affected அப்படின்றத பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் 1ன்றது தான் நம்ம ஸ்டூடெண்ட்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிளை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட்ன்றது தான் நேம் கொடுக்கணும். ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட் 1ன்றதை நம்ம வந்து ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு டேபிள் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் டு யூஸ் தி ரீநேம் இன் ஆல்டர் கமெண்ட்ஸ். Let's see the next example here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள்ன்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டேபிளில் இருக்க காலம் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 காலம்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அட்ரஸ்ன்ற காலம் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த காலம் வந்து எப்படி வந்து ட்ராப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த கமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் எந்த டேபிளில் வந்து காலம் வந்து ட்ராப் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேமு, நெக்ஸ்ட் ட்ராப் என்ற கீவேர்டு. ஸோ காலமை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம். அதனால் காலம் என்ற கீவேர்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு எந்த காலமை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோமோ அந்த காலம்னுடைய நேம் அட்ரஸ். ஸோ அட்ரஸ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் செமிகோலன் வைங்க. செமிகோலன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலம் வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள் கொரிஸ் ஓகே 5 rows affected அப்படின்றது வருது பாருங்கள். இப்போ நம்ம அந்த டேபிளை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் என்ற காலம் வந்து டிஸ்பிளே ஆகலை. Okay, this is a method to drop the column in a table. Next topic, truncate comments.
ஸோ ட்ரங்கேட் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் கமெண்ட்ஸ் நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரங்கேட்டை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ட்ரங்கேட்ன்றது யூஸ் பண்ணால் ட்ரங்கேட் டேபிள்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எந்த டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செமிகலன் வச்சு என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, டெலிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு ஸோ சம் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸையும் சேர்த்து இந்த ட்ரங்கேட் கமெண்ட்ஸு ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ட்ராப் டேபிள் கமெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ராப் டேபிள் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ரெக்கார்ட்ஸையும் சேர்த்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ ட்ராப் டேபிள் கமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த டேபிள் வந்து கன்ஃபார்மாக டெலிட் பண்ணணுமா அப்படின்றத டிசைட் பண்ணதை டெலிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து டேபிளை டெலிட் பண்ணியாச்சுன்னா ஸோ அதனுடைய டேட்டா வந்து மறுபடியும் நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ we have to be careful while using the drop table comments. So let's see here. Drop table என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த டேபிளை வந்து டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம் கொடுத்து ஜஸ்ட் செமிகோலன் இன்க்ளூட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இருக்க ரெக்கார்ட்ஸையும் சேர்த்து உங்களுக்கு டெலீட் பண்ணிடும். ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் டு டெலீட் தி டேபிள் இன் யர் டேட்டாபேஸ். லெட்ஸ் see the next topic, delete, truncate, drop. ஸோ இந்த மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். டெலிட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணலாம் பை யூசிங் த கண்டிஷன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து டெலீட் பண்ணும் டெலீட் என்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி. பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாது. அதில் இருக்க ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணும். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் டெலீட். ஓகே, ட்ரங்கேட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் டெலீட் பண்ணும். டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வேல்யூஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் ஆக்குபை பண்ண ஸ்பேஸையும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ தட் இஸ் அ ட்ரங்கேட். நெக்ஸ்ட் ட்ராப் கமெண்ட்ஸ். ட்ராப் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸை டெலீட் பண்ணலாம், டேட்டா பேஸில் இருக்க டேபிளை டெலீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை டெலீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸையும் சேர்த்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஓகே, தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டெலீட், ட்ரங்கேட் அண்ட் ட்ராப். Let's see the next topic, DQL comments. DQL commentsல பார்த்தீங்கன்னா select commandன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த select comments யூஸ் பண்ணி டேபிளில் இருக்க டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணுறதோ இல்லை வந்து கொரி பண்ணுறதோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா select comments யூஸ் பண்ணுவோம். Select comments we can use in various forms. Let's see that one by one. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா select comments யூஸ் பண்ணி டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் எல்லா ஃபீல்ட்ஸையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. செலக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிளை வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம் ஸ்டூடெண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லா ஃபீல்டோடையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஒன் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்மிஷன் நம்பர் என்ற ஃபீல்டும் நேம் என்ற ஃபீல்டு மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும்னா அதுக்கு எப்படி வந்து செலக்ட் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் செலக்ட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஃபீல்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ஃபீல்டுடைய நேம் வந்து தட் ஷுட் பி செப்பரேட்டட் பை தி கமாஸ். ஓகே, ரெண்டு ஃபீல்டு கொடுத்துருக்கோம், ரெண்டு ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸ் இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃப்ரம் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி எந்த டேபிள்லேருந்து நீங்கள் வந்து அந்த ரெண்டு ஃபீல்டை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம். ஓகே, இதை கொடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட் செமிகோலன் கொடுங்க. செமிகோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு ஃபீல்டு மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது. பட் நான் அட்மிஷன் நம்பர் என்ற ஃபீல்டும் நேம் என்ற ஃபீல்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான செலக்ட் கமெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see the next topic, distinct. ஸோ டிஸ்டிங் என்ற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குன்னா ஒரு டேபிளில் ஃபீல்டு நிறைய இருக்கும். அந்த ஃபீல்டில் ஏதாவது டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னா டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டிஸ்டிங் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see the example for that. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா செலக்ட்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி
டிஸ்டிங் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்டிங் என்ற கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே பாருங்க இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் என்ற ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாண்டின்றது பார்த்தீங்கன்னா டுவைஸ் வந்திருக்கு, அதே மாதிரி சென்னைன்றதும் டுவைஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டூப்ளிகேஷனை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து டிஸ்டிங்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஃபீல்டில் வந்து டிஸ்டிங்ன்றது அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஃபீல்டினுடைய நேம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்ற நேமில் பிளேஸ் என்ற ஃபீல்டில் போயிட்டு நான் வந்து டூப்ளிகேட் எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் பிளேஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். எந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் போய் பிளேஸ் என்ற ஃபீல்டில் இருக்க டேட்டாஸை வந்து டூப்ளிகேட்டை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட்ஸை நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். லுக் அட் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் பாருங்கள். பிளேஸில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேசஸில் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இடத்த மட்டும் உங்களுக்கு காமிக்குது. நெக்ஸ்ட் திண்டிவனம், டெல்லி, நெக்ஸ்ட் பாண்டி பாருங்கள். பாண்டி வந்து 2 பிளேசஸில் இருக்குது. 1 எலிமினேட் பண்ணிவிட்டு 1 மட்டும் டிஸ்பிளே பண்ணி காமிக்குது பாருங்கள். டிஸ்டிங் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபீல்டில் நல்ன்றது நிறைய பிளேசஸில் இருந்துச்சுன்னா ஸோ அந்த நல்ன்றதை கூட எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நல் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் ஆல் கீவேர்ட்ஸ். ஸோ டிஸ்டிங் என்ற கீவேர்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் ஆல் என்ற கீவேர்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் என்ற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் என்ற கீவேர்டுடைய ஆப்போசிட். ஸோ டிஸ்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபீல்டில் இருக்க டூப்ளிகேட்டை வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணும். பட் ஆல் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் எலிமினேட் பண்ணாமல் ஸோ எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். லெட்ஸ் see ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு ஆல் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணும்போது பாருங்கள் பிளேஸில் இருக்க எல்லா வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணி காமிக்க பாருங்கள். சென்னை நம்ம 2 இடத்த இன்க்ளூட் பண்ணோம், 2 இடத்தையும் வந்திருக்கு. பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. திஸ் இஸ் த வே டு யூஸ் தி ஆல் கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலக்ட் கமெண்ட்ஸில் எப்படி வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லுக் அட் திஸ் டேபிள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் என்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட்மிஷன் நம்பரு, நேமு, நெக்ஸ்ட் பிளேஸ் இந்த 3 ஃபீல்டை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ அதில் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேஸ் என்ற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பாண்டின்ற பிளேஸ் இருக்க ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். அதுக்கான கொரிஸ் தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். செலக்ட் என்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதாவது 3 ஃபீல்டை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பரு, நேமு, பிளேஸ். ஸோ இந்த 3யும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமாஸ் இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட் எந்த டேபிள்லேருந்து அந்த 3 ஃபீல்ட்ஸையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த டேபிளினுடைய நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 6 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எனக்கு 6 ரெக்கார்ட்ஸும் வேணாம். ஸோ அதில் பிளேஸ் பாண்டின்றது எந்தெந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கோ ஸோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கான கண்டிஷன்ஸ் தான் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீல்டு நேமு ஈக்குவல் டு பாண்டின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம சிங்கிள் கோட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கொரிஸை இன்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 காலம்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதுவும் அந்த காலமில் பிளேஸ்ன்ற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பாண்டின்ற வேல்யூஸ் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. This is a method to use the where class in select command. Let's see the remaining topic in next video. Thank you.